வீட்டிலிருந்து கேட்ட ரம்பத்தின் சத்தம். ரத்தம் படிந்த பிளாஸ்டிக் கவருடன் சாலையில் நடந்து சென்ற இளைஞர். நடுவீட்டில் துண்டு துண்டாக கிடந்த இளம் பெண்ணின் உடல் பாகங்கள். இளம் பெண்ணை கொடூரமாக கொலை செய்த சைக்கோ இளைஞர் யார்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரத்துல கையில ஒரு பிளாஸ்டிக் கவரோட வேர்க்க விறுவிறுக்க நடந்து போயிட்டு இருந்தாரு இளைஞர் மகேந்தர். அந்த கவர் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள், கவர் ஏன் ரத்தமா இருக்கு, கவருக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா பொதுமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லாம நடந்து போயிட்டு இருந்தாரு மகேந்தர். இளைஞரோட நடவடிக்கையால சந்தேகமடைஞ்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த இளைஞரை வழி மறிச்சு அவர் கையில் இருந்த கவரை பிடுங்கி பார்த்திருக்காங்க. அதுல மனித தோலும் சதைகளும் கவர்ல அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் கவரை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. அடுத்து மகேந்தரோட வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணாங்க. அப்ப ரூம்குள்ள இளம் பெண்ணோட மார்பகமும் வயிற்று பகுதியும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்திருக்கு. உடனே மகேந்திராவை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. தெலங்கானாவில் உள்ள காமரெட்டி கூடாவை சேர்ந்த மகேந்திரம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்வாதியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் வெவ்வேறு சாதிங்கிறதுனால வீட்டோட எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதியோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸ்வாதிய அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போகிறது, அவங்க கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு மனைவிய ராணி மாதிரி கவனிச்சிட்டு இருந்திருக்காரு மகேந்தர். இப்போ ஸ்வாதி 5 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல மகேந்தர் மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. டெய்லி மது போதையில வீட்டுக்கு போக மகேந்தர் கர்ப்பிணின்னு கூட பார்க்காம மனைவிய போட்டு அடிச்சும் கெட்ட வார்த்தையால திட்டியும் கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதுக்கிடையில கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்வாதியும் எந்த நேரமும் செல்போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு மது போதையில வீட்டுக்கு போயிருக்காரு மகேந்தர். அப்போ ஸ்வாதி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடுப்பான மகேந்தர் இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்குன்னு சண்டை போட்டிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டையும் பேசல, எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச நம்பாத மகேந்தர் அவங்கள சரமாரியா போட்டு அடிச்சிருக்காரு. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஹவுஸ் ஓனர் அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இதனால அந்த தம்பதி போடுப்பல் பகுதியில் உள்ள இன்னொரு வாடகை வீட்டுக்கு குடி போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் இந்த தம்பதிக்கு இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிருக்காரு மகேந்தர். வீட்டுக்கு போன மகேந்தர், நீ யார்கிட்டயோ அடிக்கடி போன் பேசுற, யார்கூடையாவது தகாத உறவுல இருக்கிறியா, உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடுதுன்னு மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. வாய் கூசாம என்ன பத்தி தப்பா பேசுற, கர்ப்பிணின்னு கூட பார்க்காம என்ன டெய்லி சித்திரவதை பண்ற உன் கூட வாழறதுக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா என்னோட மீதி வாழ்க்கைய கழிச்சிடுறேன்னு கோபமா பேசியிருக்காங்க. மனைவியோட பேச்ச கேட்டு கோபமான மகேந்தர் அவங்கள சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல தலையில அடிபட்டு நிலை குலைஞ்ச ஸ்வாதி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அடுத்து ஸ்வாதியோட சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த மகேந்தர் வீட்டுல உள்ள ரம்பத்தை வச்சு கை, கால், முகம், வயிறு, மார்புன்னு துண்டு துண்டா வெட்டி இருக்காரு. அடுத்து கை, கால், தலைய ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ
மார்பு வயிறு பகுதிகளை இன்னொரு பிளாஸ்டிக் கவரையும் போட்டுட்டு அந்த உடல் பாகங்களை பக்கத்துல உள்ள மோசி ஆற்றுல வீசிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு மகேந்தர். அந்த நேரத்துல தான் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அடுத்து ஆற்றுல வீசின உடல் பாகங்களை கைப்பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.